மகாகவி பாரதி ஒரு சிறுகதை எழுதினார். ஓநாயும் வீட்டு நாயும் என்று ஒரு சிறுகதை. ஒரு வீட்டு நாய் அப்படி கொழுக்கு முழுக்குன்னு இருந்துச்சு, அப்படி கொழு கொழு கொழுன்னு இருந்துச்சு. அப்படி நடக்கையிலேயே யானை நடந்த வர மாதிரி அப்படி ஒரு சத புஷ்டியோட இந்த ஓநாய் அப்படி தெருவில் காஞ்சு தீஞ்சு கிடைக்கிறத சாப்பிட்டு கிடைக்கிறனைக்கு சாப்பிட்டு அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த வீட்டு நாயை பார்த்துட்டு அதுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்பா, உங்கள் முதலாளிகிட்ட சொல்லி என்னையும் நீ உங்கள் வீட்டில் சேர்த்துக்க சொல்கிறியா? இவ்வளவு நல்லா இருக்கியே, என்ன சாப்பிடுவேன்னு. எல்லா நாளும் கறி தான் சாப்பிடுவேன். அப்படியா? எப்படி இருக்கும்? எனக்கு போடுற தட்டிலேயே பூ போட்ட தட்டு இருக்கும். அப்படியா? எப்படி? நான்லாம் ஓடி ஓடி சாப்பிட்றேன், எங்கே கிடைச்சாலும் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, நான் பட்டினியாக படுத்துருவேன். வயிற்றப்பாரு ஒட்டி கிடக்கிறேன், எலும்பு தெரியுது, எனக்கு சாப்பாடே கிடைக்குமான்னு தெரில. ஓடி ஓடி களைச்சி இனி ஓடுறதுக்கு சத்து இல்லாமலாம் நான் பட்டினியாக கிடந்திருக்கிறேன். என்னை கொஞ்சம் சிபாரிசு பண்ணு. டெய்லியும் கறியா? அப்படியா? ஆமாம், என் இடம் தேடி வரும், புரியுதா? இடம் தேடி வரும் அப்படின்னுச்சு. ரொம்ப சந்தோஷம், என்னை சேர்த்து விட்டுறேன்னுச்சு. ஆமாம், கழுத்தில் என்ன ஒரு தழும்பு மாதிரி இருக்குன்னுச்சு. ஒன்றும் இல்லை, அந்த தழும்பு பெல்ட்டு போடுற தழும்புன்னுச்சு. வீட்டு நாய். பெல்ட்டா? அது எப்போ இல்லை, கட்டி போடுறப்ப அதை போடுவாங்கன்னு. கட்டி போடுவாங்களா? ஆமாம், சங்கிலியில் கட்டுறப்ப பெல்ட்டு போடுவாங்க, பெல்ட்டு போடுறதுனால வந்த தழும்புனுச்சு. என்ன அது, சங்கிலியில் கட்டி போடுவாங்களா? உடனே ஓநாய் சொல்லிச்சு, துஷ்ட பயலை, துஷ்ட பயலை, இப்படி கூண்டுக்குள் சங்கிலியால் கட்டப்பட்டு தழும்பு ஏறுகிற அளவுக்கு இருக்கிற அடிமை பொழப்பு, தூ, இது ஒரு நாய் பொழப்பா இருக்கேனுச்சு. நாய் சொல்லிச்சு, இது ஒரு நாய் பொழப்பா இருக்கு, இந்த பொழப்பு எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு விலகியது. என்ன பொருள்? என்ன பொருள்? நம்மை சிறைப்படுத்துகிற எந்த அலங்காரமும் நமக்கு தேவையில்லை. நமக்கு சிறகு முளைக்க வைக்கிற சுதந்திரம்தான் நமக்கு தேவை, சுதந்திரம்தான் தேவை. அந்த சுதந்திரம் இருந்தால் இன்பமே என்னாலும், இன்பமே என்னாலும். நீங்கள், நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு தெரியாது, ஆனால் ஆச்சரியப்படுவீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேப்பரில் படித்த தகவல். ஒரு ஊர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸை ஒன்று காணோம். பஸ் ஸ்டாண்டில் பர்ஸு காணாமல் போகலாம், பஸ்ஸே காணாமல் போகலாமா சார்? பஸ்ஸு காணாமல் போகுதுன்னு அதை எடுத்து என்ன பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டு போயிட முடியும்? பஸ்ஸே காணோம். நிறுத்திட்டு அடுத்த பயணத்துக்கு போகிறதுக்குள்ளே ஓட்டுநர் அப்படி போயிட்டு வந்தார். வந்து பார்க்குறாரு, என் பஸ்ஸை காணோம், பஸ்ஸை காணோம், கிணத்த காணோங்கிற மாதிரி. என் பஸ்ஸை காணோம், பஸ்ஸை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு. அவன்லாம் நிற்கிறான். உன் பஸ்ஸுக்காக தான் என் ஊருக்கு போகிறதுக்கு நாங்கள் நிற்கிறோம், எங்கேயா பஸ்ஸுன்னா? காணோம் காணோம் காணோன்னாங்க. கடைசியில் ஃபோனை போட்டு பார்த்தா எங்கெல்லான்னு பார்த்தாக்க ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் பஸ்ஸு போய்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. விரட்டி பிடிச்சி போய் பஸ்ஸை நிறுத்தி ஒத்தாலும் ஒருத்தன் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான் சார். ஹாயாக போகிறான், ஒத்தாலும் ஒருத்தன் பஸ்ஸை ஏற்றி ஓடி போகிறான். நிறுத்தி, இல்லை இறங்கு, என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்கியா பஸ்ஸை விட்டு பஸ் எதுக்கியா எடுத்துகிட்டு வந்த அப்படின்னாங்க. இல்லை, என்ன இல்லை, எனக்கு 4 வீலர் ஓட்டணும்னு ஆசையாக இருந்துச்சு. பக்கத்தில் அக்கத்தில் கேட்டேன், யாரும் ஓட்ட கொடுக்கல. பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தேன், இது தனியாக நின்றுச்சு, பாவம், அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான், உனக்கு லைசன்ஸ் இருக்கான்னே. அது எடுக்கிறதுக்கு தான் போனேன், ஓட்டி காட்ட சொன்னாங்க, ஓட்டுறது எங்கன்னு அதான் இதை எடுத்து ஓட்டிக்கிட்டு வந்துட்டேங்கிறான். ஏய், அப்போ உனக்கு ஓட்ட தெரியாதா? தெரியாது. லைசன்ஸ் கிடையாதா? கிடையாது. அதான் இப்போ ஓட்டுறதுக்காக தான் ஓட்டிக்கிட்டு வந்தேன்னா. 30 கிலோமீட்டர் வந்திருக்கியே, உன்னை எந்த செக் போஸ்ட்லேயுமே பார்க்கலையாடா அப்படின்னு கேட்குறாங்க. செக் போஸ்ட்டை கேட்டாங்க. இப்படி ஒரு வண்டி போய்கிட்டு இருக்கேன், என்னன்னு கேட்க மாட்டீங்களான்னு. இல்லை, டெப்போவுக்கு போகுதுன்னு நினச்சிட்டோம் சார் அப்படின்ட்டாங்க. இப்போ இறங்கி நீ பஸ் எடுத்துகிட்டு வந்தது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஏண்டா ஓட்ட தெரியாமலே 30 கிலோமீட்டர் ஓட்டி வந்தியே, உனக்கு ஒன்றும் சிரமமாக இல்லையா, ஒன்றும் ஆக்சிடெண்ட் ஆகலையான்னாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, ஆனால் வழியில் எதுக்கு வந்தவங்க தான் 4 பேர்த்த ஆம்புலன்ஸில் தூக்கி போட்டு போகிறாங்கன்ட்டான். இந்த கதை, இது கதையல்ல, இது நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், ஓட்ட தெரியாதவன்லாம் சந்தோஷமாக தான் ஓட்டிகிட்டு போகிறான்.
ஓட்ட தெரிஞ்சவன் தான் பக்கு 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 பக்குன்னு ஓடுறான். நீங்கள் இதை இப்படி யோசிங்க, எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிறவன்லாம் சந்தோஷமாக தான் இருக்கிறான். இப்படித்தான் வாழணும்னு நினைக்கிறவன் தான் சேதாரப்பட்டு போகிறான். இப்போ கேட்குறேன், இந்த எப்படி வேண்டுமானாலும் வாழலாம்னு இருக்க, அதில் கிடைப்பதற்கு பெயர் தற்காலிகமான இன்பம். ஆனால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்வது இருக்கிறதே, அதுதான் எந்நாளும் இன்பம், அதுதான் எல்லாரும் இன்பம். இப்போ எது நமக்கு இன்பத்தை தரும் என்றால், பூசுவது வெந்நீர், பூம்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் நான்மறையும் என்னேடி என்று திருவாசகத்தில் திருச்சாளல் பகுதி இருக்கிறது. ஒரு பெண் இன்னொரு பெண்ணிடம் கேள்வி கேட்டு பதில் சொல்வது மாதிரி இருக்கிறதுக்கு திருச்சாளல் என்று பெயர், அந்த சாளல் விளையாட்டு என்று பெயர். என்ன, உங்கள் சிவபெருமான் பூசுவது வெந்நீர், பூம்பதுவும் பொங்கரவும், படமெடுத்து ஆடுகிற பாம்பை அவன் அணிந்து கொண்டிருக்கிறான். சுடுகாட்டு சாம்பல் அள்ளி பூசியிருக்கான், பாம்பை கையில் அப்படியே உடுத்தி இருக்கிறான், ஆனால் புலித்தோலை உடுத்தியிருக்கான். ஆனால் பேசுறது மட்டும் வேதத்தை பேசுகிறானே, இது என்னேடி என்று கேட்கிறாள். அதற்கு பதில் சொல்கிறாள், பூசுவது வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவும், ஆனால் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் சாழலோ என்கிறாள். எனக்கு அற்புதமான அடிங்க அந்த அடி. என்ன தெரியுமா, அவன் சுடுகாட்டு சாம்பலை பூசியிருந்தா என்ன, புலித்தோலை உடுத்தியிருந்தா என்ன, பாம்பை உடுத்தியிருந்தா என்ன, இறைவன் அவன் 4 வேதங்களை பேசியிருந்தால் என்ன, அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பானான் என்கிறான். அப்போ என்ன பொருள்னா, இறைவன் எப்படிப்பட்டவன்னா, அவன் இயல்பானவன். நாம் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கணக்கெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கல. எனக்கு 2 வாரம் நீ விரதம் இருந்த, நீ 4 தேங்காய் உடைச்ச, நீ விசேஷம் கொண்டாடின, அப்படிலாம் அவன் ஒரு பெரிய அக்கௌண்டெல்லாம் மெயின்டைன் பண்ணலை. அவன் எவ்வுயிருக்கும் இயல்பானவன். அவனை எப்படி அடையலாம் அப்படின்னா, இயல்பாக இருந்தால் இயல்பாக இருக்கிற இறைவன் நம் கைக்கு கிடைப்பான். இதுதான் திருவாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி. எப்படி இயல்பாக இருப்பது? நீங்கள் உடம்புக்குள்ள உசுருக்குள்ள கடவுள், இதுதானே சைவ சித்தாந்தம் சொல்லுகிற செய்தி. இதானே தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, தேனுக்குள்ள இன்பம் இருக்க, சுவை இருக்க, அந்த சுவை சிவப்பா இருக்குமா கருப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் மறைந்திருந்தார் போலே ஊனுக்குள் ஈசன் உறைந்திருக்கின்றான் காணீர் என்று சொல்லுகிறார். நீங்கள் எப்படி தேனுக்குள்ள இன்பம் இருக்கிறதோ அது மாதிரி இதெல்லாம் படித்து பொருள் தெரிஞ்சால் நமக்கு இருக்கும். ஆனால் திருமுருக கிருபானந்த வாரியார் பட்டி தொட்டி எல்லாம் போய் இறைவனை பற்றி பாடியவர், ஆன்மீகத்தை பரப்பியவர். அவர் சொல்லுவார், எப்படி இந்த செய்தியை உணர்ந்திருந்தால் மக்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அவர் இப்படி சொல்லிடுவார் பாருங்க. என்னன்னா, உடம்புக்குள்ள உசுருக்குள்ள கடவுள், டயருக்குள்ள டியூபுக்குள்ள காத்து அப்படின்னாருங்க வாரியார். அடா 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 அடா, இங்கே யாருங்க இப்படி சொல்ல முடியும்? யாரு சொல்ல முடியும்? ஆமாம்ல, டயருக்குள்ள டியூபுக்குள்ள காத்து, உடம்புக்குள்ள உசுருக்குள்ள கடவுள்னாருங்க. என்ன அற்புதங்க! நீங்கள் எந்த இடத்துல கூப்பிட்டாலும் பேசுவாருங்க வாரியார் சுவாமி. அவர்கிட்டயே ஒரு முறை கேட்டாங்க வாரியார் சுவாமிகள், பேச்சு தலைப்பு என்ன? அவருடைய சரீரத்தை அப்படி தூக்கிக்கிட்டு, எம்பிரானுடைய கருட்கருணையினாலே இன்றைக்கு அடியேன் என்ன தலைப்பில் உரையாற்ற வேண்டும் அப்படின்னார். உடனே போய் ஒருத்தர் காற்று அப்படின்னு எழுதினாருங்க. அப்பவும் தலைப்பு சொல்லலை, மேடைக்கு வரும்போதும் தலைப்பு சொல்லலை, மேடையிலையும் தலைப்பு சொல்ல, காற்றுன்னு எழுதினார். சார், 3 மணி நேரம் தலைப்பை விட்டு பிசகாமல் காற்று பற்றி மட்டுமே பேசியவர் வாரியார் சுவாமிகள்ங்க. நீங்கள் ஒரு இலக்கிய பேச்சாளர் ஒரு இலக்கியத்தை பற்றி பேச முடியும், ஒரு ஆன்மீக பேச்சாளர் ஒரு ஆன்மீகத்தை பற்றி பேச முடியும். காற்று பற்றி யார் சார் பேசுவா? ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் தான் பேசுவாங்க. காற்று பற்றி பேசினார். அவர்கிட்ட கேட்டாங்க, சுவாமி எப்படிங்க இப்படி உங்களால் என்னார்? அதுக்கும் சொன்னார், டேங்க்கு நம்பி இருந்தா
எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வரும். மேலே நம்பி இருக்கு, எந்த தலைப்பை திறந்தாலும் வருதுன்னாருங்க. இப்படி எளிமையாக சொல்ல முடியுமா சார்? நீங்கள் எதை சொன்னாலும் யார் எளிமையாக சொல்கிறாங்களோ அதுதான் சார் நிற்கும், அதுதான் நிற்கும். நீங்கள் பகவான் ராமகிருஷ்ணர், இப்போ நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருந்த தலை சிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஜெயகாந்தன் சிறுகதையினுடைய சிம்ம சொப்பனமாக இருந்தவர் ஜெயகாந்தன். அவர் படிக்காததில்லை, அவர் எழுதாத புரட்சிகர கருத்தில் அந்த ஜெயகாந்தனிடம் கேட்டார்கள், உங்களுக்கு நீங்கள் உலக சிறுகதைகளை படித்தவர், ஆனால் உங்களுக்கு பிடித்த நீங்கள் அண்ணாந்து பார்க்குற ஒரு சிறுகதை ஆசிரியர் ஒருத்தரை சொல்லுங்கன்னாங்க. நான் நினச்சேன், ஜெயகாந்தனை ரஷ்ய அரசு கூப்பிட்டு விருது கொடுத்துச்சு. ரஷ்ய அரசு கூப்பிட்டு, அப்படி ஒரு பொது உடைமை சித்தாந்தி அவர் ஏதோ ரஷ்யாவில் இருக்கிற சிறுகதை ஆசிரியர் பேரை சொல்லுவார், அப்படி சொன்னாதானே சார் நம்புறாங்க பெரியாளா, சரிங்களா அப்படின்னு சொல்லுவாருன்னு நான் நினச்சேன். ஆனால் எழுத்தாளர் ஜெயகாந்தன் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? எனக்கு தெரிய உலகத்தின் தலை சிறந்த சிறுகதை ஆசிரியர் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாங்கள் அப்படின்னாரு சார். எனக்கு எப்படி ஒரு பொது உடைமை சித்தாந்தி, ஒரு புரட்சிகர சிந்தனையாளர் ராமகிருஷ்ண பரமஹம்சரை சொல்கிறாருன்னு கேட்டால் உங்களுக்கு உண்மை புரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் எந்த செய்தியையும் செய்தியாக சொல்ல மாட்டார், அதை கதையாக மட்டும்தான் சொல்லுவார். ஆனால் கருத்து நிற்பதை விட அந்த கதை தான் ஆகச்சிறந்த அறத்தை நமக்கு சொல்லும். ஒன்றும் இல்லை, அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க, ஒரு தோப்பில் ஒரு தவளை கத்துற சத்தம் கேட்குது. வரான்னு சத்தம் கேட்குது. உடனே என்னன்னு பார்க்குறாங்க, ஒரு பாம்பு அந்த தவளையை பிடிச்சிருச்சு. இப்போ தவளை கத்துது, ஏன்னா பாம்பு விழுங்க முயற்சி பண்ணுது. தவளை சைஸு கொஞ்சம் பெருசு, விழுங்க முடியலை. இது எல்லாரும் கூட பார்த்துருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். இப்போ இதை பார்த்துட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்ன சொல்கிறாரு, சில பேர் சிக்கக்கூடாத குருக்கிட்ட சிக்கிக்கிட்டு மீளவும் முடியாமல் இருப்பான் தவளை மாதிரி, உடவும் முடியாமல் இருப்பான் குரு பாம்பு மாதிரின்னாருங்க. நீங்கள் இதை எதுக்கும் பொருத்தி பார்க்கலாம், தொழிலுக்கு பொருத்தி பார்க்கலாம், படிப்புக்கு பொருத்தி பார்க்கலாம். சில பேர் இப்படி தாங்க, குருவையும் இவன் விட மாட்டான், குருவும் இவனை விட மாட்டானுவ. 2 பேர் பாம்பு சாப்பிடவும் முடியாது, விடவும் முடியல அப்படின்னாரு. நீங்கள் எவ்வளவு செய்தியை சொன்னாலும் பகவான் ராமகிருஷ்ணர் இப்படித்தான் கதையாகவே சொல்வார். அப்படி கதையாக சொல்லி ஆன்மீகத்தை பரப்பியவர் வாரியார் சுவாமிகள். அவர் தான் ஒரு செய்தி சொல்வார். இப்போ நாம் இந்த பாட்டை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு அது ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடும் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இது பாட்டுங்க, திருமூலருடைய திருமந்திரம். என்னன்னா, கோயிலில் இருக்கிற படமாடுகிற கடவுளுக்கு ஒன்றை கொடுத்தால் அது உயிர்களுக்கு வந்து சேராது. உயிர்களுக்கு ஒன்றை கொடுத்தால் அது படமாடுகிற கடவுளுக்கும் அது போய் சேரும் என்று நீங்கள் இது கூட விஷயம் என்ன தெரியுங்களா? படமாட கோயில் அப்படின்னு சிலையா புகைப்படமாக இருக்கிற கடவுள், அந்த திருமூலர் காலத்தில் புகைப்படம் இருக்க வாய்ப்பில்லை, ஏதோ அச்சு ஓவியமாக இருந்திருக்கலாம். ஆனால் கோயிலில் இருக்கிற கடவுளுக்கு சூட்டிய பெயர் படமாடும் கோயில் கடவுள். ஆனால் மனிதர்களுக்கு திருமூலர் மனிதர் என்று சொல்ல வருகிற இடத்தில் அவர் போட்ட சொல்லாட்சி என்ன தெரியுங்களா? நடமாடுகிற கடவுள்னா மனிதர்களை நடமாடுகிற கடவுள் என்று சொன்ன மரபு தமிழ் மரபு. நீ இங்க குடு, அங்க போய் சேரும், இங்கேயும் சேரும். அங்க கொடுக்காத, அப்படி கொடுத்தா அது அங்க மட்டும் இருக்கும், இங்க வந்து சேராது என்று சொன்ன புரட்சிகர கருத்து திருமூலருடைய கருத்து. இப்படி சொல்ல முடியும் என்னால், அவ்வளவுதான் சொல்ல முடியும், சரியா? ஆனால் வாரியார் சுவாமிகள் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? உள்ளூர் போஸ்ட் பாக்ஸில் போட்டினா ஹெட் போஸ்ட் ஆஃபீஸுக்கும் போகும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டால் உள்ளூர் போஸ்ட் பாக்ஸுக்கு வராது அப்படின்னாரு பாருங்க. நீங்கள் அப்புறம் ஏன் சாமி கோயிலில் நாம் சாமி கும்பிட்றோம்?
இப்போ கேள்வி கேட்பான்ல, அப்புறம் ஏன் கோயிலுக்கு போகணும், ஏன் கோயிலில் சாமி கும்பிடணும், ஏன் கடவுள் கோயிலில் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னாங்க. வாரியார் சாமியில் சொல்கிறாரு, பசுமாட்டுடைய உடம்பு முழுக்க ரத்தம் இருக்குது, ரத்தம் தான் பாலாக வருது, அதுக்காக கொம்பை பிடிச்சி கறக்க முடியாது, கறந்தா மாடு முட்டி தூக்கி போட்டுரும், காலை பிடிச்சி கறக்க முடியாது, வாழை பிடிச்சி கறக்க முடியாது, கறந்து தான் பாருங்களேன், கறக்க முடியாது. உடல் முழுக்க ரத்தம் இருந்தாலும் பால் மடியில்தான் கிடைப்பதைப் போல உலகம் முழுக்க கடவுள் இருந்தாலும் அவர் கோயிலில்தான் கருவறையில்தான் நமக்கு காட்சி தருகிறார் அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்கே, அது எவ்வளோ பெரிய வார்த்தை. இதுக்கு படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்க்கது ஆகாதுங்கிறதுக்கு இப்படி பதவுரை பொழிப்புரை சொன்னவர் இல்லை வாரியார் சாமியில் சொன்னார். ஒரு பெரிய பணக்காரர் சார், பெரிய பணக்காரர், சரியாக மாதத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு அவருடைய அறக்கட்டளை அன்னைக்கு அப்படி தடபுடலாக இருக்கும், ஊருக்கே சாப்பாடு போடுவார், எல்லாம் நடக்கும். சரியாக அன்னைக்கு கோயிலுக்கு தேவையான செலவெல்லாம் அவர் தான் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சின்னாங்கிட்ட, கோயிலுக்கு தேவையான தார், ஒரு தார் வாழைத்தார் கொண்டு போய் கொடுத்துரு, நம்மளாம் இந்த சீப்பில் வாழைப்பழம் வைக்கிற வழக்கமெல்லாம் இல்லை, தாரே கொடுத்துட்றா அப்படின்னார். இது அவருடைய வசதி காட்டுறார், போய் கொடுத்துரு அப்படின்னா. சரிங்க சம்மா நான் போயிடுறேங்கண்ணா. அவன் என்ன நினச்சான், கோயிலுக்கு போகிற வழியில் தான் அவன் ஊடும் இருக்குது. சரி, இதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு மதியம் கஞ்சி குடிக்க போவோம்ல வீட்டுக்கு, அப்போ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வீட்டில் மதியம் கஞ்சி குடிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னுட்டு அவன் யோசிச்சு வச்சான். போகும்போது அந்த வாழைத்தாரை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுட்டு கஞ்சி குடிச்சிக்கிட்டு இருந்தான். குடிச்சிட்டு திரும்பினான். அவன் வீட்டில் இருந்த ஒரே ஒரு பச்சிளம் குழந்தை, அந்த குழந்தையெல்லாம் வாழ்க்கையில் வாழைப்பழத்தையே பார்த்ததில்லை. அப்புறம் வாழைத்தாரை பார்த்துருக்குமா, அது ஒத்த காலில் அப்படி நகர்ந்து 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 மண்டி போட்டு வந்து உக்காந்ததே தாருக்கு பாதி சைஸ் தான் இருந்துச்சு. அது கீழே இருந்து 2 பழத்தை புட்டுருச்சு. ஏன்னா அதுக்கு எந்த பழம் எட்டுதோ அதைத்தானே சார் போட முடியும். மேலேருந்து போடலை, 2 பழத்தை புட்டுச்சு. அது மியாம் 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 மியான்னு சாப்பிட்ருச்சு, 2 பழத்தை சாப்பிட்ருச்சு. அவன் பதறி அடித்து போயிட்டான். அச்சோச்சோ, நான் என்ன பதில் சொல்லுவேன், இப்படி ஆயிடுச்சே, இப்படி மனித கை பற்றுச்சே, நான் எங்கள் அவனுக்கு பயம் என்னன்னா, கடவுளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்னு அவனுக்கு பயம் இல்லை, என் முதலாளிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு பயப்பட்டான். கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டான் சார். அன்னைக்கு சாயந்தரம் கோயில் அர்ச்சகர்கிட்டருந்து முதலாளிக்கு தகவல் வந்தது, நீ கொடுத்து அனுப்பிய பழம் ஒரு தாறு பழத்தில் 2 பழம் தவிர மீதி வந்துவிட்டது அப்படின்னு சார். அர்ச்சகர்கிட்டருந்து வந்த தகவல் 2 பழத்தை தவிர மீதி பழம் வந்ததுன்னு. அன்றைக்கு இரவில் கடவுள் கனவில் வந்து முதலாளிக்கு சொன்ன பதில், நீ கொடுத்து அனுப்பிய 2 பழம் எனக்கு வந்து சேர்ந்தது என்று கடவுள் சொன்னார். இதுதான் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கண்ட ஆகாது என்று. எப்போது கடவுளை உணர முடியும் என்றால், ஒருவன் இயல்பாய் இருந்தால் உணர முடியும். ஏனென்றால் மனித இயல்பே கடவுளின் இயல்புதான். இப்போ ரஷ்ய அறிஞர் டால்ஸ்டாய் ஒரு கதை எழுதினார். என்னன்னா, ஒரு நாள் கடவுள் கீழே இறங்கி வந்துட்டார் சார், கடவுளே வந்துட்டார் சார், நேரில் வந்துட்டார். கடவுளும் கந்தசாமியும் பிள்ளையும் அப்படின்னு கூட புதுமை பித்தன் ஒரு சிறுகதை எழுதுகிறார். கடவுள் இறங்கி வந்துட்டு அன்னைக்கு ஊரில் பெரிய திருவிழா சார், ஏகபோகமான திருவிழா. யாருன்னா, அன்னைக்கு அந்த ஊர்லேயே இருக்கிற பெரிய பணக்காரர் கடவுள் நேராக வந்துட்டார், கீழே வந்துட்டார். அந்த ஊரில் பெரிய பணக்காரர் அவர் விழா அன்னைக்கு அவர் காட்டணும்னு நினச்சிட்டாரு. உடனே அவ்வளவு தேர் திருவிழா, அவ்வளவு பெரிய வசதியானவு, எல்லாத்துக்கும் புத்தாடை, ஊரில் இருக்க எல்லாத்துக்கும். கடவுள் எளிமையாக ஒரு ஓரமாக அவங்க வீட்டுக்கு போனார். நமக்காகத்தானே இவ்வளோ பெரிய விழா எடுத்திருக்கிறாரு, நம்ம போனால் எப்படி வரவேற்பார் அப்படின்னு நினச்சி போனார். போய் ஒருத்தனும் கண்டுக்கல. அதனால் பொறுத்து பார்த்தாரு கடவுள், பொறுத்து பார்த்தாரு. நாமளே மற்றவங்க நம்மளை மதித்தா பரவாயில்லம்போம், ஒருத்தரும் கண்டுக்கலினா நாமளே நம்மளை சொல்ல ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா. அதான் நான் அப்படின்ருவோம். உடனே கடவுள் அந்த பணக்காரங்கிட்ட சொன்னார், என்னன்னா, சார் நான் தான் கடவுள் அப்படின்னு சொன்னான். நான் தான் கடவுள்னு சொன்னான். பணக்காரனுக்கு ஆச்சரியம். உன்னை
கடவுளை கும்பிடுற நானே இவ்வளோ வசதியாக இருக்கேன். இங்கே பார், பட்டு சொக்கா. கடவுளை என் வீட்டில் 12 கார் நிற்கிது, எனக்கு 20 இடத்துல வீடு இருக்குது. கடவுளை கும்பிடுற நானே எனக்கே இவ்வளவு கொடுத்துருக்கிறாருன்னா கடவுள் என்ன இவ்வளவு சிம்பிளாவா வருவார்? தங்கத்தில் இல்லையா சட்டை போட்டு வருவார்? ஓடி போயிடு, ஆமாம் இந்த நேரத்தில் வந்து அப்படின்ட்டான். இல்லை இல்லைன்னாரு, உன்னை தூக்கி வெளியே போட்டுற வேண்டாம். பேசாமல் போயிட்டார். சரிப்பா சரிப்பா அப்படின்ட்டாரு. முடிச்சுட்டு போவையில் அந்த தெருவில் ஒரு வீட்டு வழியாக பார்த்தாரு, ஜன்னல் வழியாக ஒருத்தன் ஊடு முழுக்க புத்தகம் சார் அப்படியே படிச்சுக்கிட்டு இருந்தான். சே, நம்ம இவன் வீட்டுக்கு வந்திருக்கணையா, ஒரு மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய அறிவாளி பாரியா, இந்நேரத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கானே, இவன் வீட்டுக்கு வராமல் அங்கே போயிட்டோமே, பணம் அவன் கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சாரு. இவன்கிட்ட ஆரம்பத்திலே சொல்லிடுவோம், பாவம் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவன் நேரத்தை வீணாக்க வேணான்ட்டு நான் தான் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்னார். அவன் சொன்னான், கடவுள் நேரில் வருவார்னு எந்த புத்தகத்துலேயும் சொல்லலையேன்ட்டான். இது படித்தவங்கிட்ட இருக்கிற சிக்கலுங்க, படித்தவங்கிட்ட இருக்கிற சிக்கல். நம்மளுக்கு ஏதேனும் புக்கில் சொல்லியிருந்தா தான் ஒத்துப்பான். நீங்கள் சில நேரங்களில் ஒருத்தர் பாவம் ஏதோ உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போன உடனே டாக்டர் வந்து, அடடே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துடக்கூடாதா, சே நான் என்னத்தை சொல்ல, எடுத்துகிட்டு போங்கன்ட்டார். உடனே எடுத்துகிட்டு போன உடனே அவன் எந்திரிச்சு, சார் நான் உயிரோடு இருக்கேன் சார் அப்படின்னா. வீட்டில் இருக்கிறவங்கள சொன்னாங்க, பார் டாக்டரே சொல்லிட்டார் பேசாமல் படுன்ட்டான். நீங்கள் டாக்டரே சொல்லிட்டார் பேசாமல் படியா அப்படின்ட்டான். இல்லைன்னா டாக்டர் வார்த்தை பொய்யாகாது, உண்மையாக்கிடுவோம்ட்டான், பேசாமல் படுத்துட்டான். நீங்கள் சில பேர் இந்த படித்தவன் புத்தி என்னன்னா, ஏதேனும் ஒன்று ரெஃபரன்ஸ் சொன்னாதான் சார் ஒத்துப்பான். புத்தகத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அப்படி இப்படின்னு படித்தாதான் ஒத்துப்பான். சரிங்களா அப்படின்ட்டான். உடனே அப்படிலாம் எந்த புத்தகத்திலும் இல்லை, பொய் சொல்லாத கேஸ் போட்டுருவான்ட்டான். சரின்ட்டு பேசாமல் கடவுள் வந்துட்டார். அட பாவிகளா, என்னடா படித்தவனும் இப்படி தான் இருக்கான், படிக்காதவனும் அப்படி தான் இருக்கான் அப்படின்ட்டு போனார். சரி, இனிமேல் நாம் நடையை கட்டிடுறது தான் நமக்கு வேலை, இனியும் நாம் அவமானப்பட முடியாது அப்படின்னு அப்படியே மேல் உலகத்துக்கு போனார். தூரத்தில் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு கம்மா கரையில் ஒரு சின்ன கூரை, அதில் ஒரு சின்ன விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சரி அங்கேயும் தான் போயிடுவோமே, கடைசி சான்ஸ் போயிடுவோமே அப்படின்னு உள்ளே போனார். போகும்போதே அப்படின்னாரு, உள்ள ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தான் சார், செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தான். அந்த நேரத்தில் செருப்பு தைச்சிக்கிட்டு இருந்தவன் நிமிந்து கூட பார்க்கல. வந்துட வேண்டியதானே உள்ள, அங்கே என்ன கணைக்க வேண்டி கிடக்கு அப்படின்ட்டான். ஏன்னா அவனுங்களே பரவாயில்ல போலடா, அவனுங்களாவது ஒரு நின்று நிதானமாக பேசுனானுங்க. இந்த பையன் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஒரு சமிக்ஞை செஞ்சோம்னா வர வேண்டியதானே, அப்படின்னா வாசலில் நின்று கணைக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா சரின்ட்டு உள்ளே போய் உக்காந்தாரு. உக்காந்ததையும் சொல்லலான்னு நினச்சாரு. எம்மா குப்பாயி, அவருக்கு வெந்நீர் கொஞ்சம் போட்டு கொடு அப்படின்னு சொன்னான். சரின்னு குடிச்சிட்டாரு. என்ன குடிக்கலைன்னா என்ன, அவன் அதுக்கு எதேன்னு சொல்லுவானா என்னமோ அப்படின்னு குடிச்சிட்டார். குடிச்சிட்டு நானே அப்படின்னார். நீ யாருன்னு நான் கேட்கவே இல்லையே அப்படின்ட்டான். இல்லை நான் அப்படின்னாரு. நீ தான் வந்துட்டிய, அப்புறம் என்ன அப்படின்ட்டான். நான் தான். சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னா, கிளம்பட்டுமான்ட்டு உக்காந்தே இருக்க அப்படின்ட்டான். அப்பவும் அவன் நிமிந்து கூட பார்க்கல சார், செருப்பு தைச்சிக்கிட்டே இருந்தான். சரி நான் அப்போ கிளம்புறேன் அப்படின்ட்டு போவையில் சொன்னார். இனியும் சொல்லாமல் இருக்கக்கூடாதுன்ட்டு, நான் தான் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்னார். அவர் நினச்சிக்கிட்டாரு, அச்சோ அப்படின்னு செருப்பை தூக்கி போட்டு, கடவுளே மன்னிச்சிரு, என்னை தப்பாக நினச்சிக்காத, எனக்கெல்லாம் தெரியாது அப்படின்ட்டு காலில் விழுந்து குப்பாயும் அவனும் கும்பிடுவாங்க அப்படின்னு கடவுள் நினச்சிருக்கலாம். அவர் போகிறப்ப வாசப்படியில் நின்றுக்கிட்டு, நான் தான் கடவுள் வந்திருக்கேன் அப்படின்னார். அப்பவும் அவன் நிமிந்து பார்க்கல. நீ உள்ளே வந்தபோதே எனக்கு தெரியும் அப்படின்ட்டான். உள்ளே வந்தபோது அவனுங்களுக்காவது சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அவமதிச்சானுவ உள்ளே வந்தப்பவே தெரிஞ்சதுக்கு பிறகுமாடா அப்படின்னாரு. எப்படி தெரியும் அப்படின்னார். அப்பவும் அவன் நிம்மறலை, செருப்பு தச்சுக்கிட்டே சொன்னான். இரவு நேரத்தில் கொட்டுகிற மலையில் இந்த குடிசையை நோக்கி கடவுளை தவிர வேறு எவன் வரப்போகிறான் என்று சொன்னான்.
நீங்கள் இயல்பாய் இருந்தால் கடவுள் அங்கே வருவான். இதை இல்லத்திலும் சரி, நம்முடைய உள்ளத்திலும் சரி. இப்படி இயல்பா இல்லாத போது நம்மால் இன்பமாக இருக்க முடியாது. நம்ம வெறுமனே சொல்லலை. எங்கூருக்காரர் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனார். நீங்கள் இந்த இப்போ எல்லாத்தையும் பயமுறுத்துறது என்னன்னா, ரேஷன் கடைக்கு ஒருத்தர் போனார். சார் என்ன வேணும் அப்படின்னாரு. சர்க்கரைன்னார். நாளைக்கு வாண்டான், போயிட்டார். அடுத்த நாள் வந்தான். என்னன்னாரு? சர்க்கரை அப்படின்னார். நாளைக்கு வாண்டான். என்னையா சொல்கிறேன்னார். வேணும்னா நீ நாளைக்கு வா அப்படின்னா. சரி, இவனை பகைச்சிக்க முடியாது அப்படின்னா அடுத்த நாள் வேகாத வெயிலில் செருப்பு இழுத்துக்கிட்டு போனார். தூரத்தில் வரையிலையே நாளைக்கு வாண்டான். ஓ, என்னையா அக்கிரமம் பண்ணுற? நான் தான் வரக்கூடாதுன்ட்டேன்ல, நாளைக்கு வாண்டான். என்ன டெய்லி இப்படி தான் சொல்கிற அப்படின்னாரு. நான் தான் நாளைக்கு வாண்டனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு வான்னு அர்த்தம் அப்படின்ட்டான். ஏயா சர்க்கரைக்கு இப்படி நடக்க விடுற அப்படின்னாரு. அவன் சொன்னான், சுகருக்கு நடந்தால் நல்லதுன்ட்டான். நீங்கள் இதை டாக்டர் ஒரு 500 ரூபா வாங்கிட்டு சொல்லுவார், நான் சும்மா சொல்கிறேன் அப்படின்ட்டான். சுகருக்கு நடந்தால் நல்லதுன்ட்டான். நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் இருக்கிற பயம் என்னன்னா, நம்ம 2 பேர் சந்திச்சுக்கிட்டு இருக்க கூட அப்புறம் ஒரு காலத்தில் எல்லாம் பசங்க நல்லா இருக்காங்களா, பொண்ணுங்க நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மா நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம். இப்போ சந்தித்த வார்த்தை சுகர் இருக்கா, சுகர் இல்லை. அது வேற கூத்து என்னன்னா, இல்லையே அப்படின்னா இவன் இல்லையேன்னா பரவாயில்ல, உனக்காவது இல்லையே அப்படின்னு விடணும். இல்லை சார் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இல்லை எதுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறா சார். அவன் சார் நான் பண்ணிட்டேன் சார், எனக்கு இல்லை. சார் என்ன டெஸ்ட் பண்ணீங்க? யூரின் டெஸ்ட் பண்ண சார். பிளட்டை டெஸ்ட் பண்ணுங்க சார். நீங்கள் யூரினில் கூட சரியாக தெரியாது, பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, அதில் தான் சுகர் தெரியுங்கிறான். உடனே அவன் பிளட்டு டெஸ்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னா எந்த டாக்டர்கிட்ட பண்ணீங்க? இந்த அவர்கிட்ட பண்ணேன் சார். அவர்கிட்ட மிஷின் கெட்டு கிடக்குது சார், நீங்கள் இவர்கிட்ட பாருங்கண்ணா. இவன் எது வரைக்கும் சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு சுகர் இருக்குது சார் அப்படின்னா கரெக்ட், ஏன்னா எனக்கு இருக்கு அதுக்கு தான் அப்படிங்கிறான். நீங்கள் நமக்கு இருக்குதுன்ட்டா அடுத்தவனுக்கு இருக்கணும், அப்படி அவன் இல்லைன்ட்டானா இவனுக்கு பிபி ஏறிடுது. நீங்கள் இப்படி சிலருடைய மனநிலை. என் கூட ஒருத்தர் படித்தார் சார், படிக்கையிலேயோ போசன்னு தான் இருப்பார் பாவம். அவருடைய இயல்பு அது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு அவரை சந்திச்சுட்டு ஏய் நீலகண்டா எப்படா இருக்க அப்படின்னார். அவர் கண்ணில் பட்டிருக்கக்கூடாது. எப்படா இருக்க அப்படின்னார். நல்லா இருக்கேன்பா அப்படின்னு. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னாரு. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கேன்னு. உனக்கெல்லாம் எப்படியா வேலை கிடைச்சிது அப்படின்னாரு. உனக்கெல்லாம் யாரையா வேலை கொடுத்தா அப்படின்னார். ஏதோ கொடுத்தாங்கப்பா, வேலை பார்க்குறேன்பா அப்படின்னு. சொல்லவே இல்லை அப்படின்னார். நம்ம பார்க்கவே இல்லை, இன்றைக்கி தான் பார்த்தோம் சொல்கிறோம் அப்படின்னு. அப்படியா, சரி வேலை கிடைச்சதை சொல்லலை, கல்யாணம் ஆனாவாவது சொல்லு அப்படின்னா. கல்யாணம் ஆயிடுச்சியான்னு. உனக்கெல்லாம் யாரையா பொண்ணு கொடுத்தா அப்படின்னா. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்னாரு. ஆயிடுச்சியா அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைங்க இருக்குன்னு நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா அடுத்த கேள்வி, உனக்கெல்லாம் குழந்தை பிறந்துருச்சு அப்படிமா பாவம். இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம்னா அவன் சந்தோஷப்பட்டான்னா அவன்கிட்ட சொல்லலாம். நமக்கு ஒன்றுன்னா அவன் வருத்தப்பட்டான்னா அவனை ஏன் சார் வருத்தப்பட வைக்கணும், அவனை ஏன் வருத்தப்பட வைக்கணும் அப்படின்னு. இப்படி பொசன்னு இருக்கு. சுகர் இருக்குல்ல, சுகர் இருக்கு. சில பேர் சுகர் வந்துருச்சுன்னா அது பார்க்குறவங்களுக்கெல்லாம் வந்துருச்சுன்னா தான் கை கொடுங்க, ரொம்ப சந்தோஷம், ரைட்டு, நம்ம எல்லாம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அப்படிமா. நீங்கள் இந்த சுகர் இருக்கிறவங்க 2 பேர் கலந்துக்கிற மாதிரி மற்ற யாராரையும் கலந்துக்க மாட்டாங்க. அது ஒரு வகையில் உயிர் ஐக்கியம். அப்படி நெருங்கிடுவான். அப்புறம் வாங்க சாப்பிடுவோம் அப்படிமா. நீங்கள் இந்த சுகர் டாக்டர்கிட்ட போனார், போயிட்டு செக் பண்ணார். டாக்டர் செக் பண்ண உடனே, சார் உங்களுக்கு சுகர் இருக்குது சார்னார். கிராமத்துக்காரர் சொன்னார், சார் அதெல்லாம் பணக்கார நோயாச்சே சார், எனக்கு எப்படி சார் வந்துச்சுன்னார். டாக்டர் சொன்னார், இப்போ ஊரில் இருக்கிற எல்லாருமே பணக்காரங்களாக தான் இருக்காங்க, அதனால் சுகர் வந்துடும் அப்படின்றார். சார் நல்லா உழைச்சா சுகர் வராதுன்னு சொன்னாங்களே சார், நான்லாம் கிராமத்து கட்ட சார், எனக்கு எப்படி சார் வந்துச்சுன்னார். டாக்டர் சொன்னார், உட்காருங்க, உடல் சக்தி மீறி அதிகமாக உழைச்சாலும் சுகர் வரும் சார், சுகர் வரும்னா. அப்படியா சார், சொல்லவே இல்லை,
கஷ்டப்பட்டா சுகர் வராதுன்னு சொன்னாங்க அப்படின்னார். இல்லை இல்லை சுகர் வந்து. அப்படிங்களா சார், அப்போ நான் இனிமேலுங்க அப்படின்னா அதுக்காக உழைக்காமலே இருந்தாலும் சுகர் வந்துரும்ட்டார். இப்போ டாக்டர் கேட்டார், நல்லா சாப்பிடுவீங்களான்னார். சார் வயிற்றுக்கு வஞ்சம் வைக்காமல் சாப்பிடுவோம் சார், வாழ்கிறதே சாப்பிட்றதுக்கு தான் சார், நல்லா சாப்பிடுவோம் சார், நிம்மதியாக சாப்பிடுவோம் சார் அப்படின்னார். அளவுக்கு மீறி அதிகமாக சாப்பிட்டாலும் சுகர் வந்துரும்னார். சார் நான்லாம் பஞ்சத்தில் அடிபட்டவன் சார், ஒரு நல்ல ருசியாக இருந்தால் வாய்க்கு வயிறுக்கு சாப்பிடத்தான் சார் செய்வேன்னார். அப்போ சுகர் வரத்தான் செய்யும்ட்டார். அப்படிங்களா டாக்டர், அப்போ நான் இனிமேலுங்க அப்படின்னா அதுக்காக பட்டினி கிடந்தாலும் சுகர் சூட்டப்பாயிரும்ட்டார். டாக்டர் அப்படின்னா நல்லா தூங்குவீங்களா அப்படின்னார். டாக்டர் மல்லாந்து அடித்து தூங்குவோங்க. அப்போ தூங்குவோங்க, என்ன என் பக்கத்தில் தான் யாரும் தூங்க முடியாது, அப்படி குரட்டடிச்சு தூங்குவேன். இந்தா 3 நாளைக்கு முன்னாடி கூட தூங்கின என்னை எழுப்பி பார்த்துருக்காங்க, உருட்டி பார்த்துருக்காங்க. அன்றைக்கி கொஞ்சம் வேலை, நல்லா தூங்கிட்டேன், உருட்டி உருட்டி பார்த்துட்டு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லி விட்டாங்க சார். அப்படி தூங்குவேன் சார், அப்படி தூங்குவோம் சார் அப்படின்னா டாக்டர் சொன்னார், சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டே இருந்தாலும் சுகர் வந்துடும் சார் அப்படின்னார். அப்படிங்களா டாக்டர், அப்போ நான் இனிமேலுங்க அப்படின்னு ஒரு முடிவாக சொன்னான். அதுக்காக தூக்கம் முழிச்சாலும் சுகர் வந்துடும் அப்படின்னார். எங்கால் கிராமத்துக்காரன்ல அவன், யோ படிச்சுட்டா நீ என்ன வேணுமான்னு சொல்லுவியாயா, என்னையா உழைச்சா சுகர் வருங்கிற, உழைக்கலைனா சுகர் வருங்கிற, சாப்பிட்டா சுகர் வருங்கிற, சாப்பிடலினா வருங்கிற, தூங்குனா வருங்கிற, தூங்கலைனா வருங்கிற, இப்போ நீ என்னதாயா சொல்கிற அப்படின்னா, இந்த மாதிரி டென்ஷன் ஆனாலும் சுகர் வரும்ட்டார். அவன் கீழே உட்காந்து அட கடவுளே அப்படின்னு கன்னத்தில் கையை வச்சான். கையை எடுத்துட்டு டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி கவலைப்பட்டாலும் சுகர் வரும் சார் அப்படின்ட்டார். அவர் மிரண்டு போய், டாக்டர் என்ன பண்ணினாலும் சுகர் வருமானா, ஒன்றுமே பண்ணாமல் இருந்தாலும் சுகர் வரும்ட்டார். டாக்டர் அப்புறம் ஏன் டாக்டர் எனக்கு நீங்கள் அப்போ இருந்தோம் இப்படி வரும்னு தெரிஞ்சோம் நான் நல்லா இருக்கணும்னு தானே நீங்கள் மருந்து கொடுக்குறீங்கன்னா. அவர் சொன்னார், இல்லை இல்லை நான்லாம் நல்லா இருக்கணும்னு தான் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னார். டாக்டர் இப்போ இவ்வளவெல்லாம் சொல்கிறீங்களே, அப்போ இதெல்லாம் உங்கள் எம்பிபிஎஸ் படிப்பில் இருக்கா டாக்டர் அப்படின்னா டாக்டர் சொன்னார், எனக்கே 15 வருஷமாக சுகர் இருக்கியா அப்படின்ட்டார். டாக்டர் இருந்தும் அப்புறம் ஏன் எங்களுக்கு தர்றீங்க, ஏன் இதெல்லாம், அப்போ இந்த சுகரை ஒழிக்கவே முடியாதா டாக்டர், ஒழிக்கவே முடியாதா அப்படின்னு கேட்டான். அவன் ஆதங்கம் தானே, சுகரை ஒழிக்கவே முடியாதா டாக்டர்னா. அப்போ அவர் சொன்னார், ஒழிக்கலாம், ஒழிச்சிட்டா எங்களாலாம் இருக்கவே முடியாது அப்படின்ட்டார். நீங்கள் இப்போ நான் சொல்கிறேன் தயவு செய்து நம்முடைய உடலின் ஆரோக்கியம் என்பது உடல் சார்ந்தோ உடலுக்கு எடுத்துக்கொள்கிற சத்தான உணவுகளை சார்ந்தோ அல்ல. உடல் ஆரோக்கியம் என்பது மனதில் எழுகிற எண்ணங்களுக்கு ஏற்ப எழுகிற சுரபிகளின் வேலை. இப்போ நாங்கள் அறையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்ப கூட சஞ்சீவிராயன் ஐயாவும் ஜெகநாதன் ஐயாவும் சொல்லிக்கிட்டாங்க, பாசிட்டிவ் திங்கிங் இருந்துட்டா உடம்புல எந்த நோயும் வராதியா, எந்த நோயும் வராது என்று அவர்கள் போகிற போக்கில் பேச்சு வழக்கில் சொன்னார்கள். மருத்துவ கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா, ஒருவர் மனம் விசாலமாய் எல்லாரும் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிற போது அவர் உடம்புக்குள் நோய் எதிர்ப்பு சக்தி தருகிற வெள்ளை அணுக்கள் அதிகம் உருவாகிறது என்று மருத்துவம் நிரூபித்திருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லாம் இல்லாமலா சார் சொன்னான், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, உன்னால் என்ன முடியுமோ அது சாமி, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி ரொம்ப கூட வேண்டாம், உண்ணும்போது ஒரு கைப்பிடி. சார் ஒரு கைப்பிடி கொடுத்தா அவன் பசியில் இருக்கிறவன் பசியை தூண்டி விட்டுறாதா சார், இது பாவம் இல்லையா அப்படின்னா, நீங்களா சாப்பிட்டால் வயிறு நிறையும், கொடுத்து பாருங்கள்
பட்டினி கிடந்தாலும் மனசு நிறையும். ஏன்னா நம்மால் இன்னைக்கு ஒருத்தர் வயிறாருனார் சார், நம்மால் பசியாருனார் என்கிற ஆனந்தம் அது. இதுதான் இறை இயல்பு. இதையும் தாண்டி இறைவருக்கு பச்சிலை கொடுக்க முடியலையா, சரி. பசுவுக்கு வாயுரை கொடுக்க முடியலையா, சரி. உண்ணும்போது ஒரு கைப்பிடி கொடுக்க முடியலையா, சரி. என்ன முடியுதுன்னா யாவருக்குமாம் இன்னுரை தானே. ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லியா, அது இறைவனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு இணையானது, பசுவுக்கு உணவு கொடுப்பதற்கு இணையானது, மற்றவர்களுக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு இணையானது. ஒரே ஒரு நல்லுரை, ஒரு நல்ல வார்த்தை கொடுத்தா போதும் என்று சொல்லுவது. நீங்க நல்லா இருப்பீங்க சார், நீங்க பண்ணின புண்ணியம் உங்க தலைமுறையை காக்கும் என்று ஒற்றை வார்த்தை சொல்லி பாருங்கள். அந்த மனிதர் கம்பீரமாய் நிற்பார். 10 குளுக்கோஸ் போட்டா கூட எந்திரிக்க மாட்டார். நீ சொன்ன வார்த்தை என்னை எடுத்து நிறுத்திச்சுங்க என்பார். அது ஒரு பெரிய வேத வாக்கு. நீங்க யாருக்கான சார் இப்படி இருக்க முடியும்னா இயல்பாய் இருப்பவர்களா இருக்கும். நீங்க தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒரு பெரிய பேச்சாளர், பெரிய சிந்தனைவாதி, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் சொல்றேன், தொல்காப்பியத்தில் கூட மெய்ப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8 வகையான மெய்ப்பாடு. சமஸ்கிருதத்தில் நவரசம் என்று 9 வகையான மெய்ப்பாட்டை பேசுகிறார்கள். ஒரு கலைஞன் தான் என்ன கருத்தை சொல்கிறானோ அதுக்கு ஏற்றாற் போல அவன் முக பாவனையை ஆக்கி கொண்டால்தான் கலை ஜெயிக்கும்னு. ஆனால் எந்த மெய்ப்பாடும் இல்லாமல் கலையில் ஜெயித்த ஒரே மனிதர் தென்கட்சி கோ சாமிநாதன் தான். அப்படியே அமைதியாக இருப்பார். வாங்க அப்படிம்பார். திருச்சி நகைச்சுவை மன்றம் அவருக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்தாங்க. அறையில் தங்கியிருந்தார். போனாங்க. ஐயா விழாவுக்கு போகலாமான்னாங்க. போகலான்னார். போகலாங்களாங்கன்னார். இப்படி போகலாங்களா, ரெடி ஆகிட்டிங்களா அப்படின்னு கேட்டதுக்கு காரணம், அவர் போட்டிருக்கிற சட்டை பார்த்துட்டு இவர் இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு அமைப்பாளர் நினச்சிக்கிட்டார். ஏன்னா அப்படி உதறி அப்படியே சலவை களையாமல் அப்படி எடுத்து போட்டாதான் ரெடி ஆகிட்டார் பேச்சாளர்னு நினச்சிக்கிட்டோம் நாம். போகலாங்களே அப்படின்னு அவர் வாசலுக்கு முன்னாடி வந்துட்டார். சார் இந்த சட்டை வேணுமா அயன் அப்படின்னாங்க. தென்கட்சியார் சொன்னார், நீங்கள் பாராட்டு விழா நடத்துறது எனக்கு தானே, என் சட்டைக்கு இல்லையனார். இப்படி ஒரு ஞானியை பார்க்க முடியுமா சார்? நீங்கள் நம்ப மாட்டீங்க. சர்வசாதாரணமாக அவர் சொல்லியிருக்கார் சார். ஒரு யூடியூப்பில் பேச்சு இருக்கு. சுகிசிவம் ஐயாவும் பேசுகிறார், இவரும் பேசுகிறார். பேசி முடிச்சுட்டு 2 பேர் இவர் பேச்சை தொடங்கியில தென்கட்சியார் சொல்கிறாரு, சுகிசிவம் ஐயா பேச்சை கேட்டா நீங்கள் வெற்றியாளராக மாறலாம், என் பேச்சை கேட்டால் நிம்மதியாளராக மாறலாம் அப்படின்னார். சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னார். நீங்கள் அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க. அவர், சார் எல்லாம் சரிதான் சார், உங்கள் பேச்சை கேட்கலையே தூக்கம் வந்துடுது சார் அப்படின்னாங்க. இப்போ யாரேனும் ஒருத்தர் என்கிட்ட வந்து என் பேச்சை பற்றி குறை சொன்னா அப்படிங்களா, மாற்றிக்கிற சார்னு சொல்லுவோம். உங்கள் பேச்சை கேட்கலையே தூக்கம் வந்துடுது சார் அப்படின்னு சொன்னாங்க சார். இப்போ அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தென்கட்சியார் என்ன சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படிங்களா, தூக்கம் வர்றது உடம்புக்கு நல்லது தானுங்களே, அந்த வேலையை நான் செய்கிறேன், ரொம்ப நல்லதுன்னார். நீங்கள் அவர் பேச்சை கேட்கையில் தூக்கம் வர்றதுங்கிறது வேற. அவர் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கையில் ஒரு முறை அவரே தூங்கிட்டார் சார். அப்புறம் அமைப்பாளர் ஓடி போய் சார் அப்படின்னார். ஓ தூங்கிட்டேனா அப்படின்ட்டு பார்த்து, அடடே நான் தூங்கினதுக்கு அப்புறமா எல்லாம் உட்காந்துருக்காங்க அப்படின்னாரு. அவங்கெல்லாம் கிளம்பலியா அப்படின்னார். அவருடைய நண்பர் குற்றாலத்துக்கு கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக குளிக்க வைக்கலாம்ல. ஆனால் நண்பருக்கு ஒரு புத்தி பாருங்க. தென்கட்சியார்கிட்ட கேட்டார், தென்கட்சி இந்த குற்றாலத்து அருவி இருக்குல்ல, இது மேலே உட்காந்துக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட 14 வருஷத்துக்கு மேலே இன்று ஒரு தகவல்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். தென்கட்சி எனக்கு ஒரு ஆசை அப்படின்னார். என்ன அப்படின்னார், அந்த அருவி கொட்டுதில்ல, அந்த உயரத்தில் அந்த மலை உச்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் இன்று ஒரு தகவல் சொல்லணும் அப்படின்னார். இப்போ நாம இருந்தால் என்ன சொல்லுவோம்? ஏண்டா பயலை, அருவிக்கு உச்சத்தில் உட்காந்துக்கிட்டு அருவி கொட்டுது, அங்கே உட்காந்துக்கிட்டு இன்று ஒரு தகவல் சொல்லமா, நீலாம் எனக்கு ஒரு நண்பனாடா அப்படின்னு இருப்போம். தென்கட்சியார் சொன்னார், சொல்லலாம், அங்கே உட்காந்துக்கிட்டு நான் இன்று ஒரு தகவல் சொல்லலாம், என் வீட்டுக்கு நீ ஒரு தகவல் சொல்ல வேண்டி வரும் அப்படின்னார். இதுக்கெல்லாம் இந்த எப்படி ஒரு இயல்பானவராய் இருந்தால்
எப்படி ஒரு பண்பட்டு இருந்தால் இப்படி சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லை, கடைசியாக ஹாஸ்பிட்டலில் இருந்தார் சார். ஹாஸ்பிட்டலில் இருந்தார். பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, சார் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க. சந்தோஷம் இல்லை, இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டில் உங்களை மாதிரியே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்படிங்களா? இப்போ நம்மளை மாதிரியே ஒருத்தர் பேச்சாளர் பேசுகிறாருன்னா அடடே நம்ம பொழப்பு போயிருமே அப்படின்னு நினைக்கலாம். அவர் அப்போ கூட அப்படியா ஐசியூவில் இருக்கிறாரு. அப்போ கூட என்ன மாதிரியே ஒருத்தர் பேசுகிறாரா, என்ன மாதிரியே அவர் வந்து படுத்துப்பாரா அப்படின்னாரு. நீங்கள் எனக்கு பதிலாக படுத்துப்பாரா அப்படின்னார். அப்படி ஒரு நகைச்சுவை. அவர் பிறந்த ஊர் அரியலூர் பக்கத்தில். அவர் பள்ளிக்கூடத்தில் இருந்த ஹெட் மாஸ்டர் ஒரு நாள் அவரை கூப்பிட்டு, சார் நீங்கள் வானொலியில் பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம், நாங்கள்லாம் கேட்குறோம் சார். நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்கிறது எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னார். சொல்லி முடித்த உடனே தென்கட்சியார் சொன்னார், உங்களுக்கு எனக்கு ஒரு ஒத்துமை இருக்குங்கன்னார். யோ நீ என்கிட்ட படித்த பையன், நான் உனக்கு வாத்தியார், அதை தவிர என்ன ஒத்துமன்னார். அது பாருங்க, சின்ன வயசில் என் காது உங்கள் கையில், இப்போ உங்கள் காது என் கையில் அப்படின்னார். நீங்கள் அவர் ரேடியோ ஸ்டேஷனுக்கு இன்டர்வியூவுக்கு போனார் சார். வானொலி நிலையத்துக்கு இன்டர்வியூவுக்கு போயிருக்கிறார். அப்போவே பிஎஸ்சி அக்ரி முடித்தவர் இன்டர்வியூ போயிருக்காரு. போன உடனே சர்டிஃபிகேட்டை பார்த்து, சார் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கீங்க, எவ்வளோ பெரிய விஷயம் சார், நீங்களாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாமே சார், அக்ரி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகலாமே சார், ஏன் சார் வானொலி நிலையத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னார். உடனே என்ன சார் சொல்லலாம்? அவர் சொல்லியிருக்காரு, போகலாம், டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் வேலை பார்க்கணும் அப்படின்னார். டிபார்ட்மெண்ட்டுக்கு போனால் வேலை பார்க்கணும் அப்படின்னார். அப்புறம் இங்கே அப்படின்னாரு. இங்கே என்ன பேசிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா ரேடியோ ஸ்டேஷன் பேசிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டார். அப்போ அவர் அப்பாயின்மெண்ட் ஆகி குறுகிய காலத்தில் தமிழ்நாட்டின் மேனாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவறி போனார். உடனே நீங்கள் தான் நல்லா பேசுவீங்களே, நீங்கள் இந்த ஊர்வலத்தை நீங்கள் வர்ணனை செய்யணும், ஊர்வலத்தை தகவல் சொல்லணும் அப்படின்னுட்டு அது அங்கே ராஜாஜி ஹாலிலேருந்து எடுத்துகிட்டு வர போகிறாங்க. நீங்கள் இங்கே இருந்துக்குன்னு அவங்க பெரிய பெரிய கட்டடத்து மேலே நிறுத்தி வச்சுட்டாங்க. ஒருத்தரை ஒரு பெரிய கட்டடத்தில், இன்னொருத்தரை இவ்வளோ தூரத்தில் இன்னொரு கட்டடத்தில். அங்கேருந்து வர வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள், கடைசியாக நீங்கள் தான் தென்கட்சியார் சொல்கிறீங்க அப்படின்னார். நல்லா சொன்னார். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றார் அண்ணா. அந்த அண்ணா என் இதயக்கனி என்றார். இதயம் இடப்பக்கத்தில் இருக்கும் அண்ணாவின் இதயமாக இருக்கிற அவர் அண்ணாவின் சமாதிக்கு இடப்பக்கத்திலேயே இதயத்தை புதைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அது மட்டுமல்ல, பொன்மனச் செம்மல் கட்டி தங்கம், மண்ணிலிருந்து தங்கத்தை வெட்டி எடுப்பார்கள், இப்போதுதான் மண்ணுக்குள் ஒரு தங்க கட்டி போகிறது அப்படின்லாம் சொன்னார். அப்போ முடிச்சுட்டு ரிவ்யூ மீட்டிங்னு ஒன்று வைப்பாங்க. தென்கட்சி நீங்கள் வர்ணனை சொன்னீங்கல்ல, அதை கேட்டுட்டு நாங்கள்லாம் கண்ணீர் விட்டுட்டோங்க. அடடா, அந்த தழுதழுத்த குரலில், அந்த கரகரப்பான குரலில் திக்கி திக்கி தேங்கி தேங்கி அப்படி சொன்னபோது தமிழ்நாடே அழுதுருச்சு அண்ணாங்க. அவர் சொன்னார், என்னை எந்நேரம் கொண்டாந்து அந்த கட்டடத்தில் உட்கார வச்சிங்க அப்படின்னார். 11 மணிக்கு உட்கார வச்சோம்னா. எந்நேரம் அங்கேருந்து இறக்குனீங்கன்னார். சாயந்தரம் 6 மணிக்குன்னா. ஒரு ஆளை மேலே விட்டிங்களே, அவனுக்கு தண்ணி வேணும், எதேனும் சாப்பிட வேணும், எதேனும் கேட்டிங்களா ஐயா, எதேனும் கொடுத்தீங்களாயா? உங்களுக்கெல்லாம் அது வந்து தழுதழுத்த குரலாச்சா? அதெல்லாம் கண்ணீர் வரவழைச்சுதா? இருக்காது பின்ன. ஏயா தண்ணி இல்லை, வாய் உதடு ஒட்டி போயிடுச்சு, என்னால் பேச முடியல, அது வந்து கண்ணீர் விட்டுக்கிட்டு பேசுனாயா? என்னால் பேச முடியாமல் தவிச்சு போயிட்டேயா. நல்ல வேலை ஒரு இறுதி ஊர்வலத்துக்கு பேசுகிறதுக்குள்ள எனக்கு அங்கேயே இறுதி ஊர்வலம் ஆயிருக்கும் போலையா, ஏன் அப்படி பண்ணீங்கன்னார். இது இயல்பாக சொன்னார். நீங்கள் உலகத்தில் எந்த கலைஞன் ஜெயிக்கிறான் தெரியுமா? தான் என்னவாகவோ நினைத்து கொண்டு அப்படியெல்லாம் இல்லாமல் தான் தண்ணீர் ஊறுவது. சுருக்கமாய் சொல்கிறேன், இன்பம் என்பது எங்கேயோ இருந்து கொட்டுகிற அருவி அல்ல, நமக்குள்ளிருந்து எடுக்கிற ஊற்று, நமக்குள்ளிருந்து எடுக்க
அந்த ஊற்று உள்ளுக்குள் இருந்து வர வேண்டும். வெளியே இருந்து ஒருவன் பிச்சை போட்டு விட முடியாது. நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். கல்லூரிகளில் பெரும்பாலும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கல்லூரியில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். ஏன்னா இப்போவெல்லாம் கல்லூரிகள்லேயே பெரிய ஸ்டேட்டஸ், பெரிய தகுதின்னு என்ன வந்திருக்குன்னா மார்க்கு தான். ஆனால் எனக்கு என்னவோ இந்த மார்க் அடிப்படையிலேயே கல்வியை வைக்கிறது கூட எனக்கு உடன்பாடு இல்லை. மார்க்கு தான் ஒருத்தன் அறிவை நிர்ணயம் பண்ணுவதற்கு அளவுகோல்னா என்னையெல்லாம் நீங்கள் பட்டியலில் சேர்க்கவே முடியாது. நான்லாம் வாழ்க்கையில் 7 மார்க்கு நிறைய வாங்கியிருக்கேன். ஆனால் மார்க் நீங்கள் 2 கழுதைகள் சந்திச்சுக்கிச்சு. ஒன்று குயவன் வீட்டில் வேலை பார்க்குற கழுதை, இன்னொன்று சலவை தொழிலாளி வீட்டில் வேலை பார்க்குற கழுதை. 2 சந்திச்சுக்கிச்சு. எப்படி பார்க்க, நல்லா இருக்கியா, சிறப்பாக இருக்கியா அப்படின்னுச்சு. நல்லா இருக்கும்பா. அப்புறம் என்ன வேலை அப்படின்னுச்சு. இந்த சலவை தொழிலாளி வீட்டு கழுதை சொல்லிச்சு, தினந்தோறும் காலையில் அழுக்கு துணியை சுமந்துக்கிட்டு குளத்துக்கு போகிறேன், சாயந்தரம் வெளுத்த துணியை சுமந்துக்கிட்டு வரேன். ராமகிருஷ்ணன் கூட சொல்லுவார், அழுக்கு துணி சுமக்கிற போதும் வெளுத்த துணி சுமக்கிற போதும் முகத்தை ஒரே மாதிரி வைத்திருக்கிற கழுதையை விட யாரடா ஞானி இருக்க முடியும்னார். நாம் இருக்கையில் ஒன்று, இல்லாத போது ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறோம். அப்படின்னா காலையிலையும் சாயந்தரமும் துணியை வெளுத்து என்னால் முடியலையான்னுச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த கார்த்திகை மாதம் குளத்திலிருந்து மண் சுமந்துக்கிட்டு வரணும், கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு செய்ய. அப்புறம் தை மாதத்தில் இந்த பொங்கப்பானை செய்கிறதுக்கு ஒரு வருஷத்தில் 2 மாதம் தான் வேலை. மற்றபடி ஐ எம் ஆல்வேஸ் ஃப்ரீ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃப்ரீயாக இருப்பேன். அப்படின்னா உங்கள் ஆளுகிட்ட சொல்லி கொஞ்சம் ஏன் வேலையை வாங்கி சொல்லன்னுச்சு. வேணுமா உனக்கு சிரமமாக இருந்தா எங்கள் ஆளுகிட்ட வந்துடுறியா, கொயவர் வீட்டுக்கு வேலைக்கு வந்துடுறியா அப்படின்னுச்சு. இல்லை வரமாட்டேன் அப்படின்னுச்சு. சலவை தொழிலாளி வீட்டுக்கு கழுத தான் டெய்லியும் போட்டு கொன்று எடுக்கிறாருங்கிற, வந்துட வேண்டியதானே அப்படின்னுச்சு. அப்போ சலவை தொழிலாளியுடைய கழுதை சொல்லிச்சு, இல்லை ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னுச்சு. ஏன் வந்துட வேண்டியதானே அப்படின்னுச்சு. ஒன்றும் இல்லை, என் முதலாளி வீட்டு பொண்ணு 10வது எக்ஸாம் எழுதியிருக்கு அப்படின்னு. ஏன் அதுக்கு என்னான்னு? ஒன்றும் இல்லை, அவர் வருஷம் முழுக்க திட்டிக்கிட்டே இருக்கிறாரு, ஒழுங்காக 10வதுல நல்ல மார்க் வாங்கலை, உன்னை படிக்க வைக்க மாட்டேன், ஒரு கழுதை கையில் பிடிச்சி கொடுத்துருவேன், உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. அதனால் நல்லா பண்ணிடலான்னு தான் நினைக்கிறேன், ஏன்னா ஒரு கழுதையும் அகப்பட மாட்டேங்குது அப்படின்னு வேற முதலாளி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் இந்த ரிசல்ட் வரட்டும், எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நம்புகிறேன், அதனால் நான் அங்கேயே இருக்கேன்ருச்சு. நீங்கள் இந்த மார்க்குங்கிறத வச்சு மட்டுமே ஒருவனை எடை போட்டு விட முடியாது. கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. அதில் மறுநாள் வாத்தியார் சொன்னாங்க, ஒருத்தன் 16 பேப்பர்லேயும் அரியர் வச்சுட்டான். இன்னமும் வச்சுருந்துருப்பான், இருந்ததே 16 பேப்பர் தான் இருந்துச்சு. அதனால் வஞ்சகமில்லாமல் வச்சுட்டான். அவனை கூப்பிட்டாங்க. அவன் அப்படியே ஏதோ MP போகிற மாதிரி உள்ள டிபார்ட்மெண்ட், சார் கூப்பிட்டீங்களா சார், எதையும் வேணுங்களா சார் உங்களுக்கு அப்படின்னா. இவர் பெரிய பத்ம விபூஷன். இவர் என்னப்பான், என்ன சார், இல்லைப்பா தம்பி, நாளைக்கு நம்ம காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ நடக்குது அப்படின்னாரு. ஓ சரிங்க சார், கேள்விப்பட்டேன், நான் என் கவனத்துக்கு இது வந்துச்சு. ரைட், நான் எதையும் செய்யணுங்களா அப்படின்னா. ஆமாப்பா, உன் கையில் தான்ப்பா இருக்குது அப்படின்னாரு. என்ன சார் செய்யணும் சொல்லுங்கள். மேக் சம் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா. நாளைக்கு நீ வரக்கூடாதியா, காலேஜுக்கு வரக்கூடாதியா, தயவு செய்து வந்துடாத அப்படின்னு HOD கையெடுத்து கும்பிட்டார். வராதையா, காலேஜில் மேலே நல்ல நம்பிக்கையில் கம்பெனிலாம் வராங்க, நீ வந்துடாத அப்படின்னாரு. அவன் அது சம்மந்தமாக நான் யோசிக்கிறேன்டான். ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு போடுவான் லீவு. இப்போ HOD சொன்ன உடனே அது சம்மந்தமாக நான் யோசிக்கிறேன் சார் அப்படின்னா. தயவு செஞ்சு வந்துடாத அப்படின்னாரு. பார்க்கலாம் சார் அப்படின்னா. என்னமோ 50 80,000 கூடி முடிவெடுக்கிற மாதிரி என்ன. மறுநாள் கம்பெனி வந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் ரிசீவ் பண்ணணும், அவங்களுக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னுட்டு HOD 8 மணிக்கு வந்துட்டார். நம்ம ஆள் 7:30 மணிக்கு வந்துட்டான். அவன் 7:30க்கு டே அப்படின்னார். நோ டென்ஷன், கூல் டவுன் அப்படின்னா. ஏண்டா வந்தன்னார். வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தான் வந்துட்டோம்ல
அப்படின்ட்டான். கடைசியில் இன்டர்வியூ நடந்துச்சு. ஒரு பையன் 99% வாங்கியிருந்தான் சார். 99% வேணும். அவனையும் கூப்பிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டில். சார் அப்படின்னு போனான். வாழ்த்துக்கள், நாளைக்கு கண்டிப்பாக நீ தான் செலக்ட் ஆக போகிற. 99% எந்த கல்லூரியிலையும் வாங்கலை, நீ தான் வாங்கியிருக்க. உனக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். மறுபடி கம்பெனியில் ரெக்ரூட் ஆகிட்டின்னா நம்ம காலேஜ்னால் நிறைய பேர்த்த நீ அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும், சரியா அப்படின்னார். சரி சார், ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டான். இன்டர்வியூ நடந்துச்சு. லிஸ்ட்டை பார்த்தாங்க. பார்த்துனா 99% எடுத்தான்ல, அவன் பேர் இல்லை சார், பேர் இல்லை. டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனால் அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியும். படிக்கிறவன் பேர் இல்லைங்கிறத கூட அவங்களால தாங்கிக்க முடிஞ்சுது. ஆனால் நம்மால் பேரில் லிஸ்ட்டில் பேராக இருந்துச்சு சார், பேராக இருந்துச்சு. அவங்க டிபார்ட்மெண்ட்டே படையெடுத்து போயிட்டாங்க. கம்பெனிகிட்ட போய், சார் நீங்கள் 99% எடுக்கலை, எங்களால் அது கூட தாங்கிக்க முடியும் சார். ஆனால் ஒருத்தனை எடுத்திருக்கீங்களே, அவனை ஏன் சார் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாங்க. கம்பெனியில் இருக்க சொன்னால், சார் ஒன்ஸ் அவங்கள நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா அவன் இவன்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. அவர் எங்கள் கம்பெனியினுடைய எம்ப்ளாயி, அவன் இவன்லாம் பேசாதீங்க சார், மரியாதையாக பேசுங்க. அவர் இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட் இல்லை, எங்கள் கம்பெனியினுடைய ஸ்டாஃப் அப்படின்னா. சரிங்க சார், சாரை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணீங்கன்னா, சாரை எப்படி சார் அப்பாயின்மெண்ட் பண்ணீங்க? இல்லை ஏன் கேட்குறீங்க, அது எங்கள் கம்பெனியினுடைய கான்ஃபிடென்ஷியல் சார், நாங்கள் சில க்ரைட்டீரியா வச்சுருக்கோம், அதை நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படின்னார். இல்லை சார், நாங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸை அதே மாதிரி நாங்கள் என்கரேஜ் பண்ணலாமே. இப்படியே 16 பேப்பர் வச்சா அதே மாதிரி என்கரேஜ் பண்ணலாமே சார், அது சார்ந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணலாம் அடுத்தடுத்த இயரில் அப்படின்னார். சரி சார், பார்ப்போம், யோசிப்போம் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார். நாங்கள் அப்போ அவன் சொன்னான், சார் இந்த 99% நீங்கள்ல, அவரை உள்ளே கூப்பிட்ட உடனே, இது எங்கள் கம்பெனி ப்ராடக்ட், இதை நீங்கள் எப்படி மார்க்கெட் பண்ணுவீங்க, இதை எப்படி விற்பீங்க அப்படின்னு கேட்டோம். அவர் வாங்கி பார்த்துட்டு, வேணா நல்லா தான் இருக்குது, எப்படி தம்பி இதை விற்பீங்க, சும்மா சொல்லுங்கள் அப்படின்னா. இது எங்கள் சிலபஸ்லேயே வரலையே இந்த கேள்வி, எங்கள் சிலபஸில் எந்த யூனிட்டில் வருது, எந்த பேப்பரில் வருதுன்ட்டாரு. சரி தம்பி, நன்றி, போயிட்டு வாங்கன்ட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் சொன்னோம். ஒருத்தர் கதவை திறந்து கம்பீரமாக உள்ளே வந்தார் சார். லப்டப்னு உள்ளே வந்தார். நாங்களே சரி நம்ம இன்டர்வியூ நடத்துகிறோமே, சரியாக நடத்துகிறோமான்னு நம்ம கம்பெனியிலேருந்து யாரோ என்கொயரிக்கு வந்திருப்பாங்க போல் அப்படின்னு நாங்கள் எல்லாம் குப்புன்னு எந்திரிச்சிட்டோம். வந்த உடனே சிடவுன் ப்ளீஸ், சிடவுன் அப்படின்னாரு. சார் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப்னோ. உடனே அவர் ஆரம்பித்தாருங்க பாரு ஒரு இங்கிலீஷ். நிறுத்த முடியல சார். அவர் தான் சார், இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே 16 பேப்பர் அரியர்னு, அவர் தான் சார் அவர் அப்படின்னாங்க. டிபார்ட்மெண்ட்டில் டேய் அப்படி ஒரு இங்கிலீஷ் பேசினியா மேடா, அந்த இங்கிலீஷ்லேயும் தாண்டா அரியர் வச்சுருக்க, அந்த இங்கிலீஷ்லேயும் தாண்டா ஃபெயிலாக போயிருக்க, அங்கே என்னடா அப்படி இங்கிலீஷ் பேசினேன் நாங்கள். அவன் சொன்னான், அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும், போங்க சார் போங்கன்ட்டான். இப்போ இந்த செய்தி நமக்கு எதை சொல்லுகிறது என்றால், நாம் எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பது பொறுத்து வெற்றி அல்ல, தெரிந்ததை எப்படி வெளிப்படுத்துகிறோம் என்பதை பொறுத்துத்தான் வெற்றி என்பது போல உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தவம், வாழ்க்கைக்கு ஆனந்தம், இது பற்றி தகவல்கள் தெரிந்து வைத்திருப்பது மட்டுமே நமக்கு வெற்றி அல்ல. அதை அங்குலம் அங்குலமாக ரசிப்பது, உள்ளுக்குள் ஊற போடுவது, அசை போடுவது, பிழிந்து சாறு குடிப்பது, அந்த ஆனந்தத்தில் திளைப்பது, இப்படி பயன்படுத்துவதில்தான் நமக்கு இன்பம் இருக்கிறது என்று சொல்லி, இப்படி இயல்பாகவும் எளிமையாகவும் தகவல்களை தெரிந்து குப்பை வைத்து கொண்டிருக்காமல், மூளையில் குப்பைகளை சுமக்காமல், தெரிந்த ஒரு செய்தியை பின்பற்றுகிற பயிற்சியாளராகவும் இருந்தால் இன்பமே என்னாலும் வாய்க்க வாழ்த்துக்கள். இன்னொன்று, இன்பமாக என்னாலும் இருப்பதற்கு இன்னொரு வழியும் இருக்கிறது. என்னன்னா, வாயில்ல உண்டியல் வச்சிருக்காங்க.
உண்டியல் வச்சிருக்காங்க. இப்படி தொடர்ந்து நாம் இன்பமாக எந்நாளும் இருப்பதற்கு அந்த உண்டியலின் வயிற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும். நம் மனதை மாதந்தோறும் நிரப்புகிற இந்த நிகழ்வில் தொடர்ந்து நடக்க உண்டியலின் வயிற்றை நிரப்புங்கள். அடுத்து சிற்றுண்டியால் உங்கள் வயிறு நிரம்பட்டும், உண்டியலின் வயிறும் நிரம்பட்டும். வாழ்த்துக்கள்.